நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கோம் ட்ரெண்டிங்கான ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம மேக் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அப் டு எண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி எடிட் பண்ணலாம். என்னென்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஈஸியாக தான் இருக்கும் எடிட் பண்ணதுக்கு. ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். க்ரீனில் ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை 4:5 ரேஷியோ வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் பிளாக் வச்சு ரெட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் அண்ட் வீடியோவில் போய் பேக்ரவுண்ட் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி தேர்ட் ஆப்ஷன் ஆடியோவில் போய் ஆடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோ செலக்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக 10 செகண்ட் கட் கொடுத்துறேன். நீங்கள் 30 செகண்ட் வச்சு வீடியோ மேக் பண்ணால் 30 செகண்ட் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு க்ரீனில் பிஎன்ஜி இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோவில் போய் அது க்ரீன் ஸ்கேல் வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. இதான் அந்த க்ரீன் ஸ்கேல் பிஎன்ஜி இமேஜ். 10 செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு இதை அந்த க்ரீனில் பிஎன்ஜி இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரைட் சைடு தேர்ட் ஆப்ஷன் வச்சு ஜூம் பண்ணிக்கோங்க. நான் ஜூம் பண்ணிட்டேன். ஜூம் பண்ணதுக்கப்புறம் அந்த க்ரீனில் பிஎன்ஜி இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போய் ஆட் எஃபெக்ட் போனதுக்கப்புறம் மேட் மாஸ்க் கீன்னு இருக்கும். அதில் போய் குரோமா கீ செலக்ட் பண்ணிட்டு த்ரெஷ்ஹோல்டு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண தேவை. நான் வச்சுருக்கீங்களா த்ரெஷ்ஹோல்டு. இதில் கரெக்டாக அந்த க்ரீன் போகிற வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருங்க. ரைட் சைடில் அது போயிட்டு கரெக்டாக ஒரு 0.5200 வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நம்ம லிரிக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி ரைட் சைடில் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு லிரிக்ஸ் என்ன லிரிக்ஸ் வருமோ அதை நீங்கள் அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் நான் லிரிக்ஸ் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபாண்ட் அந்த ஃபாண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கலர் ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. மோட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டேன். இது கரெக்டாக 10 செகண்ட் ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறம் பாருங்க அதை இந்த லிரிக்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி எஃபெக்டில் போய் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் எட்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ரேடியஸ் 25 வச்சுக்கோங்க. ஆல்ஃபா 60 வச்சுக்கோங்க. 60 அவ்வளோதான். அடுத்து க்ளோ கலர் நீங்கள் ஆரஞ்சு கலர் நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கலர்னால் செலக்ட் பண்ணிக்கலாம். க்ளோவில் நீங்கள் என்ன கலர்னால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் மறுபடியும் அந்த லிரிக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்டில் போய் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி இருக்கும். அதில் போய் ஃபேட் அண்ட் ஃபேட் அவுட் இருக்கும். அதை மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் மாற்ற தேவையில்ல. இப்போ பாருங்கள் இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கல பாக்ஸ் மார்க்கில் அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 லிரிக்ஸ் வந்துடும். அது கீழே மூவ் பண்ணிக்கோங்க. இதுக்கு 2வது வேர்டுக்கு ஃபாண்ட்டையும் சேஞ்ச் பண்ணுங்க. அடுத்து ஃபஸ்ட் லிரிக்ஸோட 2வது வேர்டுக்கு என்ன வருமோ அதையும் நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் 2வது லிரிக்ஸோட ஃபஸ்ட் லிரிக்ஸோட 2வது வேர்டு நான் டைப் பண்ணிட்டேன். இதுக்கு ஃபாண்ட் இந்த ஃபாண்ட் வைக்கிறேன். இந்த ஃபாண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சாங்கை ப்ளே பண்ணி பார்த்து ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுன்னு பார்த்து கட் கொடுத்துங்க. ப்ளே பண்ணுறது எங்கே முடியுதுன்னு பார்த்து லிரிக்ஸை கட் கொடுத்துங்க. இங்கே ஃபஸ்ட் லிரிக்ஸ் முடியுது, அதனால் கட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் அப்படி கட் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. இப்படி எல்லாத்தையும் கட் கொடுத்துங்க. கட் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் லிரிக்ஸ் 2வது லிரிக்ஸ்க்கு என்ன வருமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் நான் சேனல் நேமை போடுறேன். நீங்கள் 2வது லிரிக்ஸ் என்ன வருமோ அந்த லிரிக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு இருக்குல்ல அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லேஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட்டில் போய் டெக்ஸ்ட் ஸ்பேசிங் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. லெட்டர் ஸ்பேசிங்கில் ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்டோட எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அதோட வேல்யூ வந்து 10 வச்சுக்கோங்க. 10 வச்சுட்டேன். அவ்வளோதான். நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். அது மூவாகிற மாதிரி தெரியல உங்களுக்கு. இந்த டெக்ஸ்ட் மூவாகிற உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட் லேஸ் ஒரு 2000 வாட்டி நம்ம வந்து எஃபெக்ட் போடும். அந்த காந்தமாக இருக்குல்ல அந்த லேஸ் செலக்ட் பண்ணுங்கள். இதில் எஃபெக்ட்டில் போய் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் டெஸ்ட்டில் போய் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த எஃபெக்ட் போடுறது. இது மாதிரி ஸ்டார்டிங் பேஸில் வச்சு பேஸுக்குள்ள பேஸில் வச்சு ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து எண்டில் வச்சு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்டு இல்லை கொஞ்சம் இங்கே தள்ளி இங்கே வச்சு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. சென்டருக்கு கொஞ்சம் தள்ளி இங்கே வச்சு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அது -100 கொண்டு வந்துடுங்க. இந்த எஃபெக்ட் போட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். -100 கொண்டு வந்துட்டோம்ல. இப்போ பாருங்கள். ஆல்ஃபா வந்து -1 கொடுத்துருவேன். ஆல்ஃபா வந்து -1. அவ்வளோதான். நம்ம ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். நம்ம எஃபெக்டே போட்டு முடிச்சாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ போடுங்க டெஸ்ட் பேஸிங்கும் டெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மும் இது அப்படியே நம்ம வந்து அடுத்த லிரிக்ஸில் வந்து நம்ம பேஸ் பண்ணி எப்படின்னு பாருங்கள். இந்த டெக்ஸ்ட் பேஸிங்கை வந்து எல்லா லிரிக்ஸோட ஃபஸ்ட்டு வேர்டுக்கு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த டெக்ஸ்ட் பேஸிங் செலக்ட் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிக்க. மேலே இருக்கல 3 டாட் கிளிக் காப்பி எஃபெக்ட் கொடுத்து எல்லா லிரிக்ஸோட ஃபஸ்ட்டு வேர்டுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லா லிரிக்ஸுக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க. எல்லா லிரிக்ஸோட ஃபஸ்ட் வேர்டுக்கு இருக்குல்ல ட்ரீம் வந்து லிரிக்ஸோட ஃபஸ்ட் வேர்டு அதில் 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. எல்லா லிரிக்ஸோட ஃபஸ்ட்டு வேர்டுக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பேஸிங் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. டெக்ஸ்ட் பேஸிங் பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்கள். ரெண்டாவது வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் போட்டுப்போம். அதை செலக்ட் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து செகண்ட் லிரிக்ஸில் செகண்ட் வேர்டுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. 3 டாட் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த டெக்ஸ்ட் பேஸிங்கில் அந்த மூவாவதில் அந்த எஃபெக்ட் வந்து எல்லா லிரிக்ஸும் ஃபஸ்ட் வேர்டு கொடுத்துருங்க. காந்தமாக கீழே இருக்கல டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அது வந்து எல்லா லிரிக்ஸும் செகண்ட் வேர்டுக்கு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் எடிட் பண்ணி பாருங்கள். நான் எல்லாத்தையும் குரூப் பண்ணிட்டு இதுலேயே செலக்ட் இல்லை ஃபஸ்ட்டு இருக்குல்ல அதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். குரூப் ஆகிடும். குரூப் ஆனதுக்கப்புறம் கீழே க்ரீன் ஸ்க்ரீன் பிஎன்ஜி இருக்குல்ல அதையும் ஐக்கிட்ட லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதையும் அடுத்து இப்போ லேஸ் குரூப் பண்ணுமா அதையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிடுங்க. ரெண்டையும் குரூப் பண்ணியாச்சு. குரூப் பண்ணதுக்கப்புறம் குரூப் 2 இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிட்டு மோட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் ரைட் சைடில் செகண்ட் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதோட டிகிரியை வந்து 27 வச்சுக்கோங்க. இல்லை நான் 30 வச்சுக்கிறேன். 30 டிகிரி வச்சுக்கோங்க. 30 டிகிரி வச்சாச்சு. இப்போ பாருங்கள். மோட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஃபைலில் வச்சு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதை நான் கரெக்டாக மூவ் பண்ணுறேன். அடுத்து 5 கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அது கரெக்டாக கீழே மூவ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அதான் மூவாயிரம் தெரியுதுல்ல. இது வந்து நீங்கள் 30 செகண்ட் வச்சுருந்தா வச்சுங்க. இது கரெக்டாக கீழேருந்து ஸ்க்ரோல் ஆகி அடுத்து மறுபடியும் அது மேலே போகும். இதேமாதிரி மேலே போகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து 30 செகண்ட் வீடியோ மேக் பண்ணால் வச்சுக்க இதேமாதிரி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணியிருந்தா ரொம்ப சிம்பிளாக நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். 10 செகண்ட் வச்சதுனால உங்களுக்கு மேலேருந்து கீழே போகிறது மட்டும் தான் தெரியுது. நீங்கள் 30 செகண்ட் வீடியோ மேக் பண்ண வச்சுங்க. ஃபஸ்ட்டு 10 செகண்ட் கீழே போகும். அடுத்து 10லேருந்து 20 செகண்ட் வந்து மேலே போகும். அடுத்து 20 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வந்து கரெக்டாக கீழே வரும். கரெக்டாக மூவ் ஆகும். உங்களுக்கு எடிட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுவோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.